ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நான் ரொம்ப ஈஸியான டேஸ்டியான பிரெட் பீட்சா செஞ்சுருக்கேன். குயிக் அண்ட் ஈஸி ரெசிபீஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷனுக்காக பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சீஸியான பிரெட் பீட்சா 15 மினிட்ஸ்லேயே எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. பிரெட் பீட்சா செய்ய தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: 1 கப் டொமேட்டோ, 2 டேபிள் ஸ்பூன் நாட்டு சர்க்கரை, 1 டேபிள் ஸ்பூன் மேஷ் பண்ண பூண்டு, 1/2 கப் பட்டர், 1 கப் பொடியாக சாப் பண்ண ஆனியன், 1/2 கப் பன்னீர் க்யூப்ஸ், தேவையான அளவு பிரெட், 1/2 கப் சீஸ் க்யூப்ஸ், 4 சீஸ் ஸ்லைசஸ். ஃபர்ஸ்ட் நம்ம பீட்சா சாஸ் செய்ய போகிறோம். மீடியம் ஃப்ளேமில் பேன் சூடு பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் நல்லா மேஷ் பண்ண பூண்டு சேர்த்து சாட்டே பண்ணுங்கள். லைட் கோல்டன் கலர் வர வரைக்கும் பூண்டு நல்லா வதக்கணும். இப்போது 1/2 கப் டொமேட்டோ ஆட் பண்ணிக்கோங்க. 1 கப் டொமேட்டோவில் 1/2 கப் பீட்சா சாஸ் செய்ய யூஸ் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் 1/2 கப் டாப்பிங்ஸ்க்காக யூஸ் பண்ணிப்போம். ஸோ 1/2 கப் டொமேட்டோ ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா வதக்கணும். சாஸ் மாதிரி செய்யணுன்றதால லிட் க்ளோஸ் பண்ணி லோ ஃப்ளேமில் ஒரு 3 மினிட்ஸ் விட்டுருங்க. 3 மினிட்ஸ்க்கு அப்புறம் லிட் ஓப்பன் பண்ணி கரண்டி வச்சு தக்காளியை இந்த மாதிரி நல்லா மேஷ் பண்ணுங்கள். நம்ம சாஸ் மாதிரி செய்யணுன்றதால லோ ஃப்ளேம்லேயே நல்லா மேஷ் பண்ணணும். தக்காளி நல்லா மேஷ் பண்ணதுக்கப்புறம் ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நாட்டு சர்க்கரை சேர்த்த உடனே லோ ஃப்ளேம்லேயே மிக்ஸ் பண்ணுங்க. ஒன் மினிட் கண்டினியூஸாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஸோ பீட்சா சாஸோட டெக்ஸ்சர் இந்த மாதிரி தான் இருக்கணும். அவ்வளோதான், பீட்சா சாஸ் ரெடி. இப்போ இதை ஒரு கப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுட்டு பிரெட் பீட்சா செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். பீட்சா செய்ய ஒரு அகலமான பேன் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு 1 டீஸ்பூன் பட்டர் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஒரு முட்டை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதை பேனில் சேர்த்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணி பேன் பாட்டம் வரைக்கும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். இப்போது பிரெட் ஸ்லைசஸ் ப்ளேஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்ப்ரெட் பண்ண எக் ஈரமாக இருக்கும் போதே பிரெட் ஸ்லைசஸை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எக்கோட பிரெட் நல்லா ஸ்டிக் ஆகிருக்கும். ஸோ நான் ரவுண்டாக வர்றதுக்காக பிரெட் குட்டி குட்டியாக கட் பண்ணி இந்த மாதிரி வச்சுருக்கேன். பிரெட் கட் பண்ணாமல் 4 பிரெட் அப்படியே ப்ளேஸ் பண்ணி கூட செய்யலாம். அப்போது பீட்சா ரவுண்டாக வராமல் பாக்ஸ் டைப் வரும். அவ்வளோதான், எக்கோட பிரெட் நல்லா ஸ்டிக் ஆகிடுச்சு. ஸோ பீட்சா பேஸ் ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருங்க. ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு அதே பேனில் 1 டீஸ்பூன் பட்டர் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இப்போது பீட்சா பேஸ் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அது எக் மேலே வர மாதிரி பிரெட்டோட சைடு தவா மேலே ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போது பீட்சா டாப்பிங்ஸ் ஆட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ரெடி பண்ணி வச்சுருந்தா பீட்சா சாஸ் எக் மேலே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ½ கப் சீஸ் க்யூப்ஸ் சாஸ் மேலே டாப்பிங்ஸாக போட்டுக்கோங்க. சீஸ் க்யூப்ஸ் இல்லைனா சீஸ் ஸ்லைசஸ் கூட வச்சுக்கலாம். சீஸ் அதிகமாக வேணான்றவங்க இந்த ஸ்டெப்பை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நல்லா பொடியை கட் பண்ணி வச்ச 1 கப் ஆனியன் டாப்பிங்ஸை ஆட் பண்ணிக்கிறேன். ஆனியனுக்கு அப்புறம் பொடியை கட் பண்ணி வச்ச ½ கப் டொமேட்டோ டாப்பிங்ஸை ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் 1/2 கப் பன்னீர் க்யூப் டாப்பிங்ஸை ஆட் பண்ணுறேன். இந்த ஸ்டேஜில் நீங்கள் வெஜிடபிள்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம், கேப்சிகம், கேரட் அந்த மாதிரி. அவ்வளோதான், இதுக்கு மேலே சீஸ் ஸ்லைசஸ் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஃபுல் பீட்சா கவர் ஆகிற மாதிரி சீஸ் ஸ்லைசஸ் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், டாப்பிங்ஸ் முடிஞ்சது. இந்த ப்ராசஸ் ஃபுல்லாகவே அரௌண்ட் 2 மினிட்ஸ்க்குள்ளேயே நீங்கள் செஞ்சு முடிச்சிடணும். இப்போ லிட் க்ளோஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் லிட் ஓப்பன் பண்ணி பேஸ் செக் பண்ணிங்கன்னா லைட் ப்ரௌன் கலரில் இருக்கணும். அவ்வளோதான், பீட்சாவை பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கட் பண்ணி சர்வ் பண்ணலாம். பிரெட் பீட்சான்றதால இது செய்கிறதுக்குமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனியன், சீஸ், பன்னீரெல்லாம் போட்டிருக்கிறதால இதோட டெக்ஸ்சருமே ரொம்ப சாஃப்டாக இருக்கும். மாவு ரெடி பண்ணி பீட்சா பேஸ் செய்கிறத விட இந்த மாதிரி பிரெட்லேயே சேர்த்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி பிரெட் பீட்சா நீங்கள் 10 to 15 மினிட்ஸ்லேயே செஞ்சிடலாம்.
இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதே மாதிரி ஈஸி அண்ட் குவிக் ரெசிபீஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீக்லி 3 வீடியோஸ் வரும். ஸோ நோட்டிஃபிகேஷனுக்காக பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். until then bye.